தேடலின் பயணம் எபிசோட் 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஆஃபீஸ், வீடு, வேலை, குடும்பம், பொறுப்புன்னு வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்குல்ல. கொஞ்சம் இந்த ஓட்டத்தை நிப்பாட்டுங்க. ஒரு டீயோ ஒரு காஃபியோ எடுத்துட்டு அமைதியா போய் பால்கனில உட்காந்து நான் சொல்ல போற இந்த கதையை கேளுங்க. சாரி, கதை கிடையாது, இது ஒரு பெண்ணோட தேடல். அவ பேரு ஜெனிஃபர். நம்ம வாழ்க்கையில முதல் காதல் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஜெனிஃபருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸ்கூல்ல ஆரம்பிச்ச இந்த நட்பு காலேஜ் வரைக்கும் தொடர்ந்துச்சு. அவளுக்கு அவங்க வீட்டை விடவும் அந்த உறவு மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பையன் அவகிட்ட வந்து, கொஞ்சம் நகை எடுத்துட்டு வா, நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொன்னான். முதல்ல ஜெனிஃபர் அதிர்ச்சி ஆயிட்டா. நம்ம 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம பெத்தவங்களை மீறி எந்த ஒரு தப்பான முடிவும் நம்ம எடுக்க கூடாதுன்னு தானே நம்ம சொல்லியிருந்தோம். எதுக்காக இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவை எடுத்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன உண்மையாவே காதலிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியணும், இதனாலதான் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த டைம்ல இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது தப்பு, எனக்கு இது சரியா படல அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச ஆரம்பிச்சான். கருத்து வேறுபாடுகள் நடந்துச்சு, 2 பேருக்குள்ளயுமே சண்டாச்சு. அவ உடைஞ்சு போய் எனக்கு இந்த உறவே வேணான்னு சொல்ற ஒரு டைம் வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்தா. சில நாட்கள் ஜெனிஃபர் தூங்கவே முடியல. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் குடும்பம். கடைசியில அவ ஒரு முடிவெடுத்தா. என்ன நம்பி வளர்த்த அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வர காதல் நாளைக்கு என்னையும் ஏமாத்தும், அந்த ஒரு வார்த்தையோட அந்த உறவை அவளே முடிச்சிட்டா. ஆனா அந்த பிரிவோட சேர்ந்து அவளோட நம்பிக்கையோ உடைஞ்சு போச்சு. இனிமே யாரையும் நம்ப கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டா. அந்த நேரத்துல இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? அவளோட அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். வீட்டுல பதட்டம், ஹாஸ்பிட்டல் செலவுகள், பயம். அந்த குடும்பத்தோட சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அந்த நாள்ல இருந்து ஜெனிஃபர் ஒரு பொண்ணா மட்டும் இல்ல, வீட்டுக்கு ஒரு பொறுப்பான மகளாவும் மாறிட்டா. அவளுக்கு காதலை விட குடும்பம் தான் ரொம்ப முக்கியமா தோணுச்சு. வாழ்க்கை அவளுக்கு இன்னொரு ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வந்துச்சு. அந்த அத்தியாயத்துல தான் தருண் என்ற ஒரு மனிதர் அவளோட வாழ்க்கைக்குள்ள வரப்போறாங்க. சில காயங்கள் காலத்தால் ஆறிடும், ஆனா சில காயங்கள் நம்மை வேரோடு மனிதனை மாற்றிடும்னே சொல்லுவாங்க. ஜெனிஃபருக்கும் அப்படிதான் நடந்துச்சு. முதல் காதல் உடஞ்சதுக்கு பிறகு அவளுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. வேலைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, அப்பாவை பாத்துக்கிறது, அம்மாவுக்கு உதவி பண்றது, இதுதான் அவளோட வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்டு கேட்டா, ஏன் ஜென்னி முன்ன மாதிரி சிரிக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அவ சிரிச்ச மாதிரி நடிச்சுட்டே சொன்னா, சில சிரிப்புக்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்கும். அந்த பதிலுக்கு பிறகு யாரும் அவள எதுவும் கேட்கல. காலம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துச்சு. அந்த நேரத்துல தான் தருண் அவளோட வாழ்க்கைக்குள்ள வராங்க. அப்பா பார்த்து வச்ச வரந்தான். பட் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சாதாரணமா ஆரம்பிச்ச அந்த ஒரு அறிமுகம், மெசேஜ், சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, வேலை எப்படி போகுது அப்படின்னு ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழக்கமா மாறிடுச்சு. ஒரு விஷயம் மட்டும் ஜெனிஃபருக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிச்சு. அவ சொல்லாமலேயே அவ மனசுல என்ன இருக்குன்னு தருணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் ஜெனிஃபர் ரொம்ப அமைதியா இருந்தா. உடனே தருண் கேட்டாங்க, ஜெனி என்னாச்சு, நீ ஓகேவா? அந்த ஒரு கேள்வி பல வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் உண்மையா தன்னை கவனிக்கிறாங்கன்னு அவளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசுற நேரம் அதிகமாச்சு. காலை குட் மார்னிங், இரவு சாப்பிட்டியா, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டியா, இந்த சின்ன சின்ன அக்கறைகள் தான் ஜெனிஃபருக்கு பெரிய சந்தோஷமா மாறிச்சு. ஒரு நாள் அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நம்ம 2 பேருக்கும் பழக்கம் ஆரம்பிச்சதே 6 மாசம்தான், ஆனா என்னமோ பல வருஷமா உங்களை தெரிஞ்ச மாதிரி இருக்கு. தருண் சிரிச்சாங்க. உண்மையாவே மனசுக்கு காலம் முக்கியம் கிடையாது, புரிதல் தான் முக்கியம்னு. அந்த ஒரு வார்த்தை ஜெனிஃபர் மனசுக்குள்ள மீண்டும் ஒரு நம்பிக்கையை விதைச்சுது. ஜெனிஃபர் ஒரு நாள் அவளோட தோழி கிட்ட சொல்லிட்டு இருந்தா, முதல் காதல்ல நான் நிறைய விஷயத்த தேடினேன், ஆனா இந்த மனிதர்கிட்ட நான் தேடுறதுக்கு முன்னாடியே புரிதல் கிடைக்குது. தருண் அவளை மாற்ற முயற்சி செய்யல, அவ எப்படி இருக்காளோ அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் ஜெனிஃபருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சில மாதங்களுக்கு பிறகு இரு குடும்பங்களும் சேர்ந்து கல்யாண தேதியை முடிவு பண்ணாங்க. சிம்பிளா ஆனா நிறைய சந்தோஷத்தோட அவங்களோட கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு ஜெனிஃபர் நினைச்சா, இவ்ளோ கஷ்டத்துக்கு பிறகு கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காங்கன்னு.
2 பேரும் சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை பார்த்தாங்க. ஒரு டீ, ஒரு மழை, நீண்ட ஃபோன் கால், அவ்வளோதான். ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய உலகமா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் இன்னும் பல வருஷம் நீட்டிக்கும்னு ஜெனிஃபர் நம்பினா. ஒரு நாள் தருணுக்கு வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் கிட்ட சொன்னாங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன், நீ எதையும் யோசிக்காத. ஜெனிஃபர் சிரிச்சுட்டே பத்திரமா போயிட்டு வாங்க, நான் காத்திருக்கேன்னு சொன்னான். அது அவங்களோட கடைசி உரையாடல்னு அந்த நேரத்துல யாருக்குமே தெரியாது. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ், விமான விபத்து. முதல்ல ஜெனிஃபர் நம்பவே இல்ல. இது வேற ஃபிளைட்டா இருக்கும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்த ஒரு ஃபோன் கால் அவளோட உலகத்தையே நொறுக்கிடுச்சு. தருண் இனி திரும்பி வரமாட்டாங்க. அந்த நிமிஷம் அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல. அழவும் முடியல, பேசவும் முடியல. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், கடவுளே, இவ்ளோ கஷ்டத்துக்கு பிறகு கிடைச்ச வாழ்க்கையும் ஏன் எடுத்துக்கிட்ட? சில இழப்புகள் நம்மை அழ வைக்கும், சில இழப்புகள் நம்மை அமைதியாக்கும். ஆனா ஒரு சில இழப்புகள் தான் நம்ம உயிரோட இருந்தாலும் உள்ளுக்குள்ள இறந்து போன மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வரும். ஜெனிஃபருக்கு தருணோட இழப்பு அப்படிதான் இருந்துச்சு. நாட்கள் நகர்ந்துச்சு. 1 மாதம், 2 மாதம் ஆச்சு. அந்த நேரத்துலதான் கடவுள் அவளுக்காக இன்னொரு பாதையை கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனப்போ அவளுக்கு தெரிஞ்சது அவ அம்மா ஆக போறான்னு. அந்த நிமிஷம் அவளோட கண்ணுல கண்ணீர். அது சந்தோஷத்திலயா சோகத்திலயா அவளுக்கே தெரியல. ஏன்னா அந்த குழந்தையோட அப்பா இந்த உலகத்துல இல்ல. வீட்டுல விஷயம் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் அவரவர் பார்வையில பேச ஆரம்பிச்சாங்க. ஜெனி, உனக்கு வயசு இருக்கு, வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு, இந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போற? நாளைக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனா அந்த இரவு முழுக்க தருணோட போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தா ஜெனிஃபர். ஒரு முடிவு எடுத்தா. இது ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இது தருண் எனக்கு கொடுத்த ஒரு கடைசி பரிசு. அவர் என்னோட கூட இல்லைனாலும் அவரோட நினைவு என் கையில வளர போகுது. அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு காதலியா இருந்த ஜெனிஃபர் ஒரு தாயா மாறினா. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இந்த குழந்தைய நான் பெற்றெடுப்பேன், வளர்ப்பேன்னு உறுதியா நின்னா. இன்னைக்கு அந்த குழந்தை தான் அவளோட உலகமா இருக்கு. அந்த குழந்தை சிரிக்கும் போது தருண் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை பேசும்போது தருண் பேசுற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை வளர ஒவ்வொரு நாளும் தருண் இன்னும் தன்னோட கூடவே இருக்கிற மாதிரி ஜெனிஃபர் உணர ஆரம்பிச்சா. சில காதல்கள் திருமணத்தோட முடிவதில்லை, சில காதல்கள் பிரிவோட முடிவதில்லை, சில காதல்கள் ஒரு உயிரா தொடர்ந்து வாழும். ஜெனிஃபரின் காதலும் அப்படிதான். வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்து சிலரை பிரிக்கலாம், ஆனா அவங்க கொடுத்த அன்பையும் நினைவுகளையும் பிரிக்க முடியாது. சில நேரம் ஒரு மனிதர் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போயிடலாம், ஆனா அவர் கொடுத்த காரணம் நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம கூடவே இருக்கும். ஜெனிஃபருக்கு அது தருண், தருணுக்கு அது அவரோட குழந்தை. இது ஒரு காதல் கதை மட்டும் இல்ல, இது காதல் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கான ஒரு சாட்சி. அடுத்த வாரம் இன்னொரு மனிதரின் தேடலோட சந்திப்போம்.